சிம்பிள் அண்ட் குயிக்காக ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி முட்டை சாதம் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாமா? அதுக்கு ஒரு கடாயில் 3 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா ஒரு 1/4 டீஸ்பூன் சோம்பு, இதோட 10 சின்ன வெங்காயம் பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கேன். 2 பச்சை மிளகாய் கீரி சேர்த்துருக்கேன். பச்சை மிளகாய் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. நீங்கள் பொடியாக கட் பண்ணி கூட சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா ஒரு சின்ன தக்காளி ரஃபாக சாப் பண்ணி சேர்த்துக்கோங்க. தக்காளி நல்லா மசிஞ்சதுக்கப்புறமா 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு, இதோட 2 முட்டை உடச்சி நான் ஊற்றிருக்கேன். நீங்கள் எவ்வளோ ரைஸ் எடுக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி முட்டை உடச்சி ஊற்றிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு முட்டை நல்லா வெந்து வர வரையும் வேக விடலாம். இதே ரைஸில் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் கேரட் பீன்ஸ் கூட பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அதுவும் ஒரு நல்ல ஹெல்த்தியர் ஆப்ஷனாக இருக்கும். முட்டை நல்லா வெந்ததுக்கப்புறமா நம்ம வடித்து வச்சுருக்கிற சாதத்தை இதில் ஆட் பண்ணிக்க போகிறோம். நான் பாஸ்மதி ரைஸை வேக வச்சு கம்ப்ளீட்டாக ஆற வச்சு இதில் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு 1 ஸ்பூன் மிளகுத்தூள் நான் சேர்த்துருக்கேன். மிளகுத்தூள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க. உப்பும் செக் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் கலந்து விட்டுட்டு இறக்கிறதுக்கு முன்னாடி கொத்தமல்லி தூவி இறக்கணும் அப்படின்னா நம்மளுடைய முட்டை சாதம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஈஸி அண்ட் குயிக்கான ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி, ஒரு ஹெல்த்தியர் ஆப்ஷன் கூட குழந்தைங்களுக்கு. ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். பை.